நெல்லை மாவட்டம் தெற்கு வள்ளியூரில் ரயில்வே கேட்டில் லாரி மோதி ஏற்பட்ட விபத்தால் உயர் மின்னழுத்த மின்சார கம்பி துண்டிக்கப்பட்டு ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அறிவரசிடம் கேட்கலாம். அறிவரசு, கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. அதாவது நெல்லை மாவட்டம் வள்ளியூரை அடுத்த தெற்கு வள்ளியூர் ரயில்வே கேட்டில் இன்று ஒரு லாரி மோதியதில் தண்டவாளத்தின் மேல் சென்ற 25,000 வோல்ட் மின்சார ஒயர் துண்டிக்கப்பட்டதினால் இந்த மார்க்கமாக, அதாவது திருநெல்வேலி, நாகர்கோயில், கன்னியாகுமரி செல்லும் ரயில் பாதையில் ரயில் போக்குவரத்து தற்பொழுது பாதிக்கப்பட்டுள்ளது. தெற்கு வள்ளியூர் வழியாகத்தான் ராதாபுரம் மற்றும் கூடங்குளம் பகுதிகளில் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் கல்குவாரிகளில் இருந்து ஏராளமான லாரிகள் கன்னியாகுமரி மற்றும் கேரளா பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. அந்த லாரிகள் அனைத்துமே இந்த ரயில்வே கேட் வழியாகத்தான் சென்று வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தற்பொழுது இந்த ரயில்வே கேட்டில் ரயில் ஒன்று செல்வதற்காக ரயில்வே கேட் மூடப்பட்டு பின் திறக்கப்பட்டது. ரயில்வே கேட் திறக்கப்பட்டதும் கல் ஏற்றி செல்ல குவாரியை நோக்கி சென்ற லாரி ஒன்று முந்தி செல்ல முயன்ற பொழுது எதிர்பாராத விதமாக ரயில்வே கேட்டில் இடித்தது. இதனால் தண்டவாளத்தின் உயரத்தில் செல்லும் சுமார் 25,000 வோல்ட் மின்சார ஒயர் மீது ரயில்வே கேட் மோதியதினால் அதிக மின்னழுத்தம் கொண்ட அந்த ஒயர் துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் ரயில் போக்குவரத்தில் தற்பொழுது பாதிப்பும் ஏற்பட்டுள்ளது. இதனால் நாகர்கோவில் செல்லும் அந்தியோதயா எக்ஸ்பிரஸ் மற்றும் நெல்லை ரயில் நிலையத்தில் தற்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் நெல்லையிலிருந்து நாகர்கோயிலுக்கு சுமார் 12:40 மணி அளவில் செல்லக்கூடிய அந்த ரயிலும் தற்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. மின் ஒயரை சரிபார்க்கும் பணிகள் துரித வேகத்தில் நடைபெற்றால்தான் மாலையில் இந்த வழித்தடத்தில், அதாவது கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ், அனந்தபுரி எக்ஸ்பிரஸ், அந்தியோதயா எக்ஸ்பிரஸ் ஆகியவை இந்த மார்க்கமாக சென்னைக்கு செல்ல வேண்டியது இருக்கும். எனவே அதிகாரிகள் தற்பொழுது இந்த மின் வயர் இணைப்பை பழுதை நீக்கும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி அறிவரசு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.